ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த ஒரு ப்ரைடல் டிசைனை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது கேன்வா ஆப் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நான் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கேன்வா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதோட சைஸ் வந்து பார்க்கணும். நம்ம A3 சைஸில் இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. ஏன்னா பிரிண்ட் அவுட் அதில் எடுத்தோம் அப்படின்னா சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நான் A2ஓட சைஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். 16x23 வந்து இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து நம்ம கேன்வாஸில் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ கேன்வா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து கிரியேட் கேன்வாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வித்தில் வந்து 26 வந்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 16 வந்து போட்டு பார்த்தேன். பட் நமக்கு வந்து வித்து தான் அதிகமாக வேணும். அகலம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம பாடி ஃபுல் பாடி ஒர்க் பண்ணுறது கரெக்டாக வரும். ஸோ நான் வந்து வித்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி போட்டேன். பட்டு எனக்கு இது வந்து ஸ்லீவுக்கு அப்படின்னா இது ஓகே. இது வந்து அவ்வளோ பெருசாக நமக்கு ஸ்லீவுக்கு வராது. நம்ம அதனால் நெக்குக்கு பேக் ஃபுல் பாடி வரணும் அப்படின்னா 23 வந்து போட்டால் கரெக்டாக வரும். நமக்கு வித்து தான் நமக்கு அதிகமாக வேணும். ப்ளவுஸில் வித்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம சீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் ஒர்க்குமே வரும். அப்படி இல்லை எனக்கு வந்து A3 சைஸில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் A3 சைஸில் போட்டு நீங்கள் பாதி டிசைன் மட்டும்தான் நீங்கள் அதில் கவர் பண்ண முடியும். பாதி டிசைன் அதில் கவர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டிசைன் வந்து அப்படியே அதை ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல் டிசைனுமே பாதியாக போடாமல் ஃபுல் டிசைனுமே போடலாம் அப்படின்ட்டு இந்த சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா கிரில் லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் கைட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸில் வந்து 23 போட்டிருக்கேன். கேப்பில் வந்து 0 போட்டிருக்கேன். மார்ஜின்லேயும் 0 போட்டிருக்கேன். ட்ராப்ஸில் வந்து 16 போட்டிருக்கேன். கேப் அண்ட் மார்ஜினில் 0 போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நான் ஒரு கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மெத்தட் தான். பட் இங்கே வந்து 23x16 வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் கேலரியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து எடுத்துக்கிறேன். ஆட் டு பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் இந்த பிக்சரே வந்து கொஞ்சம் கிராஸாக கோணையாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நேராக வந்து வச்சுட்டு அதை லாக் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்ததான் நம்ம எப்பயுமே வந்து நெக்லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போசன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நெக்லைன்லேருந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ நான் அதுக்கு வந்து எலமெண்ட்ஸில் போய்ட்டு லைன் சர்ச் பண்ணி லைனை வந்து கொஞ்சம் கவுடாக மாற்றி போட் நெக் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே லைனை டூப்ளிகேட் பண்ணி கீழே வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கிள் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். சர்க்கிள் இதுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. அதனால் நான் வந்து அந்த லைனவே மறுக்க டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஆஃப் ஷேப் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் இந்த லைனவே 2ஆக வந்து எடுத்திருக்கேன். 2 லைனை எடுத்து பாதிக்கவு கொடுத்து ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த கர்வ் வந்து அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 கர்வ் கொடுத்து முடித்தாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு கீழே ஒரு லைன் வந்து வருது. ஸோ அந்த லைனுமே நம்ம கொடுக்கணும். நான் அதுக்கு வந்து அதவே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த லைனவே ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பட் நம்மளோட இமேஜில் இருக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பெண்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்டன்ட் ஒர்க்குக்கு வந்து நான் ரவுண்ட் மட்டும் சர்க்கிள் மட்டும் கொடுத்து வச்சுருக்கிறேன். 2 சர்க்கிள் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஏன்னா அது வந்து பீடு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் மறுக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அதே சர்க்கிளையே வந்து இது வந்து பீடு ஒர்க்கு தானே, அதனால் சர்க்கிள் கொடுத்தாலே இது வந்து அவ்வளோவா ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு நான் வந்து இது சர்க்கிள் கொடுத்துருக்கேன். சர்க்கிளவே ஒரு ரிப்பீட்டடாக அது எந்தெந்த இடத்துல வரணும், இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்தந்த இடத்துல வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதே சர்க்கிள் தான் அந்த சைடும் வருது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட் நம்ம ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே குரூப் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு லைன்லேயே ஸ்டெம்மோட அந்த லீஃபோட தண்டு பகுதி வந்து நம்ம இதில் போடணும். ஸோ அதுக்கு நான் வந்து லைனவே கர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வளைஞ்ச மாதிரி அது வருதோ அந்த ஸ்டெம் எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு அடுத்தடுத்து லீஃப்லாம் வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ லைன் எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்தந்த இடத்துல லைனை முதல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ்டாக வர்ற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த இதுக்கு போனீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் நான் வந்து அதாவது லீஃபோட அவுட்லைன் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரியே ஒரு லீஃப் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து எனக்கு ஃப்ரீ எலமெண்ட்டே அவைலபிளாக இருக்குது. நான் அதனால் வந்து அதே லீஃபே எடுத்துக்கிறேன். இந்த ஒர்க்கில் மேக்ஸிமம் லீஃப் வர்றதுனால நம்ம இதே லீஃபே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல லீஃப் வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான டிசைன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நம்ம கிளாஸில் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து பார்ப்போம். இந்த ஸ்லீவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். ஸோ ஓன் எலமெண்ட்டில் எப்படி வந்து நெக் அண்ட் ஸ்லீவ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அந்த டாபிக் போயிடுவோம். ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ் இதுக்கப்புறம் ஒரு ஹேண்டு ஸ்லீவோட டிசைன் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு டாபிக் போயிடுவோம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த டாபிக் வந்து போகலாம். ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. புதுசாக ஜாயின் பண்ணவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு உங்கள் நேமோடு போடுங்க. ஏன்னா நேம் இல்லாமல் போடுறீங்க, யாரோட ஒர்க்கை யார் காப்பி பண்ணி அனுப்புகிறா அப்படின்றது கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்காக நேமோட உங்கள் ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து குரூப்பில் கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லீஃபை வந்து நான் பூரா குரூப் பண்ணிக்கிறேன். அந்த எல்லா டிசைனுமே ஃபஸ்ட் நம்ம குரூப் பண்ணி அதை அப்படியே அந்த பக்கமும் மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஏன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ல குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா. அதனால் நான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி வந்து குரூப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே குரூப் பண்ணி இந்த பக்கமாக கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதில் என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, நம்ம குரூப் பண்ணதில் ஒரு சில இது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் நம்ம இதில் கொண்டு வந்துக்கலாம். அதோட ஸ்டெம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் வந்து ஸ்டெம் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ரவுண்டுமே மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த ரவுண்டுமே டூப்ளிகேட் பண்ணி நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு, இந்த சைடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சின்ன லீஃப் வந்து சென்டரில் வருது. அதுக்கு நான் வந்து அதே ஒரு லீஃபை டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்டெம் நடுவில் இதுக்கும் வந்திருக்கு. அதுக்குமே லைட் கோவ் கொடுத்து வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைன் வந்து ஒரு பீட் லைன் வந்து ஃபுல்லாகவே வருது. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலேயுமே கீழே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் மேலேயும் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்குமே ரவுண்ட் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் வந்து கீழே கொடுக்கும்போதே ரவுண்ட் ஃபுல்லாகவே டூப்ளிகேட் பண்ணி குரூப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நம்ம மேலேயுமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை வந்து முடியும். இதுக்கப்புறம் ஸ்டெம் கொடுத்துட்டு லீஃப் வர்ற இடத்துல எல்லாம் லீஃப் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி அதர் சைடும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும், டைமும் மிச்சமாகும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே குரூப் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் மல்டிபிள் கொடுத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியாதவங்க மட்டும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துமே எனக்கு புரியல அப்படின்றவங்க மட்டும் குரூப்பில் வந்துட்டு எனக்கு
வாய்ஸ் மெசேஜில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மெசேஜ் கூட நீங்கள் பண்ணி கேட்கலாம். ஸோ இதை நான் அப்படியே இந்த பக்கமும் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், இங்கிட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே லீஃப் தான் நம்ம கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லீஃபே நான் டூப்ளிகேட் பண்ணி கீழேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் கொஞ்சம் லீஃப் எக்ஸ்ட்ரா வருது, நான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதவே மறுக்கும் நான் டூப்ளிகேட் பண்ணி அந்த பக்கமும் கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஏன்னா 2 பக்கமும் நமக்கு ஒரே டிசைன் தான் வருது. அதனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் நீங்கள் ஒரு டிசைனில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே வந்து டபுள் கிளாத்தில் போட்டு நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து சென்டரில் பல்லக் டிசைன் வருது. அதுக்கு நான் பிரிண்டர்ஸில் போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெட்டிங் ட்ராயிங் போட்டிங்கனாலே வரும். நான் அதை வந்து நம்ம கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது எப்படி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்ட் டெலீட் பண்ணிவிட்டு கிரில் லைன்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம நேம் போட்டுட்டு ட்ரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.